Hi everyone, it's Naga Max 12th NCERT Max 7th chapter Integrals exercise 7.1 8th sum. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா integral of ax squared plus bx plus c dx. இதில் நம்மளுக்கு 3 டேர்ம் இருக்குது. 3 டேர்மையும் ஃபஸ்ட்டு பிரிச்சுருவோம் நம்ம. அப்போ integral of ax squared dx plus integral of bx dx plus integral of c dx. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், நம்ம இதில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். அப்போ a integral of x square dx plus b integral of x dx plus c integral of dx. ஓகேவா? நம்மளுக்கு இதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ரீகால் integral of x power n dx is equal to x of n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? அந்த ஃபார்முலாவை இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ a இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னே இன்டெக்ரல் எடுத்துட வேண்டியதான். அப்போ a இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன ஆகும், எக்ஸ் பவர் 2 + 1 டிவைடட் பை அந்த மேலே இருக்கிற டேர்ம் அப்படியே கீழே எழுதிடுவோம். அப்போ a இன்ட்டு எக்ஸ் இந்த 2ஓட 1 ஆட் பண்ணும்பொழுது 3, கீழேயும் எனக்கு அதே 3 ப்ளஸ் b இன்ட்டு இந்த எக்ஸ் பவர் என்ன ஆயிரும், 1 இருக்குது, இன்னொரு 1 அதில் ஆட் பண்ணும்பொழுது 2ன்னு ஆயிரும். இப்போ b ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை அதே 2 கீழே ப்ளஸ் c, இங்கே இந்த ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ c ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஒரு c. ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து 9th சம் இன்டெக்ரல் ஆஃப் 2x ஸ்கொயர் ப்ளஸ் e ஆஃப் எக்ஸ். இப்போ இன்டெக்ரல் 2 டேர்முக்கு இருக்குது, நம்ம ரெண்டையும் பிரிச்சுடுவோம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் 2x ஸ்கொயர் dx ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் e ஆஃப் எக்ஸ் dx. ஓகேவா? 2வை வெளியே எடுத்துருவோம் கான்ஸ்டன்ட் டேர்மாக, x ஸ்கொயர் dx ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் ex dx. இப்போ இது x ஆஃப் n dx ஃபார்முலா, அதாவது x பவர் n + 1 பை n + 1 + c. அப்போ என்ன ஆகிடும், எனக்கு இந்த பவரோட நான் 1 ஆட் பண்ணுவேன். அப்போ x³ அதே டேர்ம் கீழே வந்துடும் ப்ளஸ் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு e ஆஃப் x தான் ப்ளஸ் c. ஓகேவா? இதுதான் 9th சம்மோட ஆன்சர். இதுக்கு நான் ஃபார்முலா எழுத வேண்டாம்னு நினைக்கிறேன், இதே ஃபார்முலா தான் இதில் வரும். ஓகேவா? தென் 10th சம் வந்து இன்டெக்ரல் ஆஃப் root of x minus 1 of root x dx. ஓகேவா? இப்போ எனக்கு இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இது ஏயும் இது பின்னு வச்சுக்கிடுவோம் நம்ம. அந்த ஃபார்ம், அதாவது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன ஆகும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலா மாதிரி எழுதிடுவோம். எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம இன்டெக்ரல் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? அப்போ இது எனக்கு என்னது, a ஸ்கொயர் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a வந்து எனக்கு ரூட் எக்ஸ் இன்ட்டு பின்னா 1 பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 பை ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் dx. ஓகேவா? இதில் எனக்கு என்ன ஆயிரும், இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், இந்த ரூட் எக்ஸ் எனக்கு கேன்சல் ஆயிரும். என்ன ஆயிரும், இந்த இதுலேயும் எனக்கு இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு ரிமைனிங் டேர்ம் வந்து இன்டெக்ரல் ஆஃப் இதில் வெறும் எக்ஸு மைனஸ் 2 ப்ளஸ் இதில் வந்து 1 பை எக்ஸ் dx. ஓகேவா? இப்போ இதில் எனக்கு 3 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 டேர்மையும் நம்ம தனியாக பிரிச்சிட்டோன்னா இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் dx மைனஸ் 2 இன்டெக்ரல் ஆஃப் dx. இதில் நான் முதலையே நான் எடுத்துகிட்டேன், இன்னொரு ஸ்டெப்பை வேண்டான்னு சொல்லிவிட்டு எழுதணுன்னா இன்டெக்ரல் ஆஃப் 2 dxன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்துகிட்டு 2 இன்டெக்ரல் ஆஃப் dx, அதனால் நான் முதலையே இப்படி போட்டுட்டேன் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் 1 பை எக்ஸ் dx. ஓகேவா? இப்போ இது வந்து எனக்கு n பவர் இந்த ஃபார்முலா எக்ஸ் பவர் n dx ஃபார்முலா. அப்போ என்ன ஆயிரும், பவரில் எனக்கு இங்கே 1 இருக்கிறதா, எக்ஸ்னால் வெறும் மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். இதோட நான் 1 ஆட் பண்ணேன்னா 2ன்னு ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் இங்கே எனக்கு வெறும் 2 தான், இது ரெண்டும் கேன்சல் ஆகி இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ். இப்போ 1 பை எக்ஸ் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட்டில் லாக் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், 1 பை எக்ஸ் நம்ம எழுதுவோம். லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ். இப்போ இதோட இது வந்து நம்மளுக்கு என்னது, இன்டெக்ரல்ன்றப்ப டிஃப்ரென்ஷியேட்டோட இன்வெர்ஸ்ன்னு பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், 1 பை எக்ஸுக்கு பதிலாக நான்
log xன்னு எழுதுவேன் இன்டெக்ரலில். ஓகேவா? log x + c. இப்போ ஆன்சர் வந்து எனக்கு x²/2 - 2x + log x + c. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 சம்ஸும் ஒரே மெத்தட் தான். ஒரு டேர்ம் 2-3 டேர்ம் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் யூஸ் பண்ணி அதை தனித்தனியாக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு நம்ம அதை வந்து இன்டெக்ரல்ஸ் ஃபார்முலாஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.